தாய்லாந்துக்கு வரீங்கன்னா மஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு பிளேஸ்னால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸுங்க. இது வந்து பட்டாயா கிட்ன இருக்குது. நொங்னிச்சி கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். இது மோஸ்ட்டாக யாருமே கவர் பண்ணுற டூரிஸ்ட் ஏரியாவாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறையா பேர் போகிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்க வந்து மோஸ்ட்லி பட்டாயா பீச்சு அந்த பேங்காக் அப்படியே சைட் சீயிங் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஆனால் இது மஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு கார்டன். குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சாலிடாக 1 டே ஃபுல்லாக வேணுங்க நம்மளுக்கு. மார்னிங் நம்ம 7 o'clock அந்த இடத்துல ரீச் ஆனால் தான் நம்மளால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும் அந்த ஏரியாவை. போகிற வழிகள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். தாய்லாண்டில் கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டாச்சுவாக செஞ்சு வச்சுருந்தாங்க. மெயினாக எலிஃபண்ட்டு அதை பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கார்டனுக்கு போனீங்கன்னா மெயினாக இங்கே வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிடணும். முன்னாடியே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஃபுட்டு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பொஃபெட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இந்தியன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நார்த் இந்தியன் டிஷ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லாட்டி தாய் டிஷ்ஷும் நம்மளுக்கு அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்க ரசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கார்டனுக்கு போயிட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து அங்கங்கே தான் வீடியோ வந்து கிளிப்பிங் எடுத்தேன். ஃபுல்லாகவே என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் அந்த பொஃபெட்டோட ஃபுட்டோட